வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம ராசி பலன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதில பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, 5/1/2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். அன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, விசுவாசு வருடம் மார்கழி மாசம் 21ஆம் தேதி நடக்கக்கூடியது திங்கட்கிழமைங்க. நாளைக்கு பிறக்கக்கூடியது. இதில பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. கடக ராசிக்கு உண்டானது. சரி, ஓகே. இப்ப ராசி பலனுக்கு நம்ம வந்துருவோங்க. மேச ராசி. உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க நாளைக்கு கொஞ்சம் தெப்பு தேறக்கூடிய அமைப்பு, நலன் பெறக்கூடிய அமைப்பு வந்து சேரும். அதனால கொஞ்சம் நோயாளி தன்மையா இருக்கிறவங்க கொஞ்சம் ரெக்கவர் கிடைக்க போகுது. அதனால நினைச்சு சந்தோஷப்படுங்க. ரிஷப ராசிக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்வீங்க. அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கலாம். நீங்க பணம் காசுக்கு முயற்சி பண்ணீங்கனாலும் அதுல ஒரு நன்மையை கிடைக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குங்க. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வேண்டாத விரய செலவுகள் வருங்க. நீங்க ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்டதுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ரெக்கவர் ஆகாது. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்டதோ, இல்ல தூரதேச பயணங்களோ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நாளைக்கு நல்லதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு புதுசா ஏதாவது முயற்சிகள் நாளைக்கு பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும், அதிலேயும் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. சிம்மத்துக்கு என்னன்னா, நாளைக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்குங்க. செஞ்சு முடிச்சிடணும், வச்சிரணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஆர்வத்திலேயே அத செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நாளைக்கு கொஞ்சம் என்னன்னு தெரியாது. கொஞ்சம் கோபம் சம்மந்தப்பட்டது, தாபம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஏற்படும். அதுல எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிட்டீங்கன்னா, வேண்டாத பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தான் நிக்குங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. துலாம் ராசிக்கு நாளைக்கு எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் வெற்றி தன்மையை குடுக்குதுங்க நல்லாவே. அதனால தாராளமா நாளைக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கனாலும், அது வெற்றிய குடுக்கும். இல்ல நீங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க வேலையும் உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். அதனால வந்து உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நாளைக்கு. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, நீங்க ஏதாவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டதோ, வச்சதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கொஞ்சம் சிக்கல குடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்கு ஏதோ ஒரு சுபகாரியங்கள் உங்க வீட்ல நடக்கக்கூடிய அமைப்போ, இல்ல மகிழ்ச்சிய அனுபவிக்கக்கூடிய அமைப்போ நாளைக்கு வந்து சேரும். அதனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கும் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு இன்பத்த குடுக்கக்கூடிய காலமா நாளைக்கு அமையும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. கும்பராசியை பொறுத்தளவுக்கு, நீங்க யாருக்காகவோ ஜாமீனோ, கையெழுத்தோ போடுற மாரி இருந்ததுன்னா, கொஞ்சம் விவேகமா நடந்துக்கணும். இல்லைன்னா, பிரச்சனைகள நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் அதுவும் குடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மீனத்துக்கு நாளைக்கு உயர்வு வந்து சேரும். அப்பன்னா நீங்க நாளைக்கு எடுக்கிற முயற்சி வெற்றிய குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் தகவல்களுக்கு கீழ இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம்.